குடும்பங்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்று நமக்கெல்லாம் ஒரு நன்னாள், பொன்னாள். இந்த இனிய நன்னாளில் நம்மை இன்னும் பாக்கியம் செய்தவர்களாகவும் பேறு பெற்றவர்களாகவும் செய்திட ஆச்சாரிய ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமி அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். முதலில் சுவாமிகளின் திருப்பாத கமலங்களில் தண்டன் சமர்ப்பித்து சுவாமிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அவரிடம் அனுமதி பெற்று விளைகிறேன். அடியேன் நமஸ்காரம் சுவாமி. சுவாமி அவர்கள் தென்திருப்பேரையை சேர்ந்தவர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கென்றே தம் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு பற்பல கைங்கரியங்களை செவ்வனே செய்து வருபவர். சுவாமிகள் அவர்கள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தென்திருப்பேரையில் பிறந்த பெருமைக்குரியவர். சுவாமிகள் அவர்களின் ஆச்சாரியர் வானமாமலை கலியன் ராமானுஜஜீயர் அவர்கள். இவர் ஜெயமணி சாமவேதம் என்ற வேதத்தை சேர்ந்தவர். சாமவேதத்தை நன்கு கற்றறிந்தவர். சுவாமி அவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் வேல்யூஷன் படித்து பட்டம் பெற்று இன்ஜினியராக இருந்த வேளையில் வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி அவர்களின் உபன்யாசத்தால் ஈர்க்கப்பட்டு உபன்யாசக கைங்கரியத்தில் ஈடுபடுவதற்காகவே தம் உத்தியோகத்தை துறந்து முழுநேர கைங்கரியத்தில் ஈடுபட தொடங்கினார். சுவாமி அவர்கள் காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டது உவே கே.பி. தேவராஜன் சுவாமி அவர்களிடமும் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்களிடமும் கேட்டு கற்றார். 4000 திவ்ய பிரபந்தத்தை வானமாமலை தெய்வநாயகம் சுவாமிகளிடம் இருந்து கற்று தேர்ந்தார். 2007 தன்னுடைய 28வது வயதில் உபன்யாசங்கள் செய்ய தொடங்கி இன்று வரை எண்ணற்ற உபன்யாசங்கள் செய்து வருகிறார்கள். வைணவ பிரவச்சனங்கள், புராணங்கள் என இவர் அறியாத விஷயங்களே இல்லை என்னும் அளவிற்கு அளப்பரிய சாதனைகள் தேவரீரவர்களிடம் நிறைந்துள்ளன. படித்தவர்கள் என்றில்லாமல் பாமரர் வரை அறியும்படி அவ்வளவு எளிமையாகவும் இனிமையாகவும் சாதிக்கும் திறன் படைத்தவர். அவரின் கம்பீர குரலுக்கு மயங்காதவர் இல்லை என்னும் அளவிற்கு அவ்வளவு அருமையான சாரீரம் படைத்தவர். நேரிலும் ஆன்லைனிலும் பலதரப்பட்ட உபன்யாசங்களை நிகழ்த்துவதோடு மட்டுமின்றி நிறைய யாத்திரைகளுக்கு அநேக அடியார்களை இட்டுச் செல்கிறார். மூவிலட்சண அதிகாரி என்றே கூறலாம். அவர்கள் தற்சமயம் திருவெல்லரை மேல திருமாளிகை ஆச்சாரியனுடைய பரமநடி ட்ரஸ்ட் மூலமாக ஆன்லைனில் பாத்ம புராணத்தை பற்றி சாதித்து வருகிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கான அர்த்தங்கள், ராமாயணம், நவாகம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், இப்படி பல புராணங்கள், அருளி செயல்கள் இவை அனைத்தையும் மிகவும் அழகாகவும் ஆச்சரியப்படும்படியும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர். ஜெயா டிவி சேனலிலும் இவருடைய உபன்யாசங்கள் இடம்பெற்றுள்ளன. சுவாமிகள் அவர்கள் தொடாத கிரந்தங்களே இல்லை என்னும் அளவிற்கு எண்ணற்ற உபதேசங்களை அருளி செய்துள்ளார். அவருடைய கைங்கரியத்திற்கு பல்லாண்டு பாடி இன்று நமக்காக சாதித்து அருள இருக்கும் ராமராஜ்யத்தை சுவாமி அவர்களின் திருவாக்காலேயே மலர்ந்தருள செய்யும்படி பிரார்த்தித்து, அடியேன் கூறியவற்றில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொறுத்தருளும்படி பிரார்த்தித்து, சுவாமி அவர்களின் திருப்பாத கமலங்களுக்கு தண்டன் சமர்ப்பித்து வரவேற்று அமைகிறேன். ஸ்வாகதம் சுவாமி, சுஸ்வாகதம். அடியேன் நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய சாமி ஆரம்பிச்சிடலாம் சார். அடியேன் ஆரம்பிக்கலாமா? அவசியம் சுவாமி, காத்துட்டு இருக்கோம் சுவாமி. ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சனகிரிம் தார்க்ஷ்யாத்ரிசிம்ஹாசலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணோ நைமிஷோ ஸ்ரீமத்வாரவதி प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करम
साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः ஆழ்வார்கழ்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாருமிய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் பெருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் ஸ்ரீ ராமராஜ்யம் என்கிற தலைப்பிலே இரண்டொரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சபையாருடைய அடியவர்களுடைய பாகவதோத்தமர்களுடைய நாச்சியார் கோட்டியாருடைய நியமனம். அதை சிறமேற்கொண்டு அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியா என்கிற க்ஷேத்திரத்திலே திருவவதாரம் செய்தான். அயோத்தியா அபராஜிதா அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. வைகுண்டத்தினுடைய பெயர் அயோத்தியா அப்படின்னு பெயர். அந்த வைகுண்டத்தினுடைய பெயரைத்தான் இக்ஷ்வாகு அப்படிங்கிற ராஜா தன்னுடைய பட்டணத்துக்கு சூட்டினான். அயோத்தியா அப்படின்னா யோத்தம் ந சக்தியா இது அயோத்தியா அப்படின்னு அர்த்தம். யாராலேயும் தகர்க்க முடியாத பட்டணம். அபராஜிதா அப்படின்னா யாராலேயும் ஜெயிக்க முடியாத பட்டணம். அப்படிப்பட்ட அற்புதமான க்ஷேத்திரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரன் திருவவதாரம் செய்கிறான். சகிதேவே ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ. தேவர்கள் அத்தனை பேரும் திருமாலிடத்திலே நாராயணனிடத்திலே வேண்டினார்கள். தசமுகனான ராவணனை வதம் செய்ய வேணும் என்ன நாராயணமூர்த்தியினிடத்துல வேண்டினார்கள். விஷ்ணு பகவானும் இப்படியே ஆகட்டும், நானே அயோத்தியிலே அவதரித்து தசமுகனான ராவணனை சம்ஹரிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான். அதனால தசரதனுடைய பிள்ளையாக தாசரதியாக அயோத்தியிலே அவதரித்தான். பகவான் திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துக் கொண்டிருக்கிறானே, வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளும் என ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனே ராமனுடைய தம்பியாக, இளைய பெருமாளாக, இளங்கோவாக, லக்ஷ்மணனாக, சுமித்ரா தேவியினுடைய பிள்ளையாக, ராமனுடைய தம்பியாக அவதாரம் செய்தார். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக அவதரித்தார். அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததः பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ ராமானுஜ ஸ்மிருதः. ஆதிசேஷனே முதல் யுகத்திலே அனந்தனாக அவதரித்து பாதாளத்துக்கு கீழே சென்று 14 லோகங்களையும் தன்னுடைய தலையில வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது யுகத்துல அந்த ஆதிசேஷனே
ராமனுடைய தம்பியாக லக்ஷ்மணனாக அவதரித்தார். மூன்றாவது யுகம் துவாபர யுகத்துல ஆதிசேஷனே பலராமனாக கண்ணனுடைய அண்ணனாக அவதரித்தார். கலியுகத்துல ஆதிசேஷனே பகவத் ராமானுஜராக ஒரு 121 வருடங்களும், மணவாழ மாமுனிகளாக ஒரு 79 வருடங்களும் அவதாரம் செய்தார்கள். அந்த ஆதிசேஷன் அவதரித்த க்ஷேத்திரம் அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரம். பகவான் கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம், பகவான் கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யமே கைகையினுடைய பிள்ளையாக பரதனாக திருவவதாரம் செய்த க்ஷேத்திரம் அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரம். பகவானுடைய கையில இருக்கக்கூடிய சக்கராயுதம் சுதர்சன சக்கரமே சத்ருக்னனாக அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே திருவவதாரம் செய்தது. ராவணனை சம்ஹரிப்பதற்காக நாராயணனே ராமனாகவும் ஆதிசேஷனே லக்ஷ்மணனாகவும் பாஞ்சஜன்யமே பரதனாகவும் சுதர்சன சக்கராயுதமே சத்ருக்னனாகவும் அவதரித்த க்ஷேத்திரம் அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரம். ராமன் அவதரித்தான், வசிஷ்டரிடத்துல குருகுல வாசம் பண்ணினான், விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தான், தாட்டகைய வதம் பண்ணினான், சுபாக்குவ கொன்றான், மாரீச்சனை விரட்டி விட்டான், சிவதனுசை முறித்தான், சீதைய திருக்கல்யாணம் செய்து கொண்டான். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்கிறபடியே ராமனுக்கும் சீதைக்கும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே நேபாளத்துல இருக்கக்கூடிய ஜனக்புரி அப்படிங்கிற இடத்துல திருக்கல்யாணம் நடைபெற்றது. லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், பரதனுக்கும் மாண்டவிக்கும், சத்ருக்னனுக்கும் சுதகீர்த்திக்கும் 4 பேருக்கும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே திருக்கல்யாணம் முடிந்தது. திருக்கல்யாணம் முடிந்து அயோத்திக்கு வரக்கூடிய வழியிலே பரசுராமருடைய கர்வத்தை அடக்கினான் ராமன். விஷ்ணு தனுசை பரசுராமரிடத்துல இருந்து தானும் பெற்றுக்கொண்டார். அயோத்திக்கு வந்து சேர்ந்தார்கள். ராமனும் சீதையும் 12 வருடம் ஆனந்தமாக அயோத்தியில எழுந்தருளி இருந்தார்கள். நாம எல்லாம் கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, என்னவோ கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு வந்தா சில நாட்களுக்குள்ளேயே கானகத்திற்கு சென்று விட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். 12 வருட காலம் கழித்துத்தான் ராமன் கானகத்திற்கு சென்றான். தசரதன் பார்த்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என்ன ஆசைப்பட்டான். வசிஷ்டர் பார்த்து நாள் குறித்து கொடுத்தார். ஆனா அது நடக்காமல் போனது. கைகேயி பார்த்து தன்னுடைய பிள்ளையான பரதனுக்கு பட்டம் சூட்ட வேணும் என்றும், ராமனுக்கு 14 வருடங்கள் வனவாசம் வேணும் என்னும் 2 வரங்களை தசரதனிடத்தில் இருந்து பெற்றாள். தசரதனுடைய வார்த்தைய அப்படியே கேட்ட ராமன் கானகத்திற்கு செல்லுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டான். சீதையும் ராமனோடு வருவேன் அப்படின்னு சொன்னாள். லக்ஷ்மணனும் ராமனை விட்டு பிரிந்திருக்க மாட்டான். அதனால லக்ஷ்மணனையும் உடன் அழைத்து கொண்டு சென்றான். ராமன், சீதை, லக்ஷ்மணன் இவா 3 பேரும் கானகத்தை நோக்கி சென்றார்கள். அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் ராமனை பின்தொடர்ந்தார்கள்.
ராமன் பார்த்து ஒரு நாள் இரவு அவர்களோடு இருந்தான். அன்றைய தினம் பகல் பொழுது புலருவதற்கு முன்பாக அவர்கள் அத்தனை பேரும் தமசா நதியில உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ராமன் அயோத்தியை நோக்கி தேர செலுத்தினான். விழித்து பார்த்த அத்தனை பேரும் ஓ ராமன் திரும்ப அயோத்திக்குத்தான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தா. ஆனா ராமன் தேர கொஞ்ச தூரம் அயோத்தியை நோக்கி செலுத்தினான். அதுக்கப்புறம் வடக்க கொஞ்ச தூரம் போனான், தெற்க கொஞ்ச தூரம் போனான், கிழக்க கொஞ்ச தூரம் போனான், மேற்க கொஞ்ச தூரம் போனான். நாலா பக்கமும் தேர செலுத்தினான். அதுல தேர் எந்த பக்கம் சென்றதுன்னு அவர்கள் அத்தனை பேரும் குழம்பி போனார்கள். ராமன் ஸ்ருங்கிபேரபுரத்தை நோக்கி தேர செலுத்தினான். ராமனுக்கும் குகனுக்கும் நட்பு ஏற்பட்டது. குகப்பெருமாள் பார்த்து கங்கக்கரையை தாண்டி அக்கறையில விட்டார். கங்கக்கரையை தாண்டி பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு சென்று நான் காட்டுல வாழ்வதற்கு ஒரு இடம் காட்டும் அப்படின்னு கேட்க அவர் பார்த்து சித்திரக்கூடம் அப்படிங்கிற இடத்தை காட்டினார். ராமன் சித்திரக்கூடத்துல அற்புதமாக வாழ்ந்து வருகிறான். சுபகஸ் சித்திரக்கூட்டாசௌ கிரிராஜ உபமோ கிரிகி யஸ்மின் வசதி காக்குத்ஸ்தஹ குபேரைவ நந்தனே. குபேரன் இந்திரனுடைய தோட்டமான நந்தனம் அப்படிங்கிற இடத்துல எப்படி ஆனந்தமாக இருப்பனோ அத போல ராமன் சித்திரக்கூடத்துல சீதையோடு ஆனந்தமாக இருந்தான். திருமாலிருஞ்சோலையில எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகனம்பெருமான் எப்படி நாச்சியாரோடு ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கிறாரோ அதே போல ராமன் சித்திரக்கூடத்துல எழுந்தருளி இருக்கிறான் என்று வால்மீகி அருளினார். பரதன் சித்திரக்கூடத்திற்கு வந்தான். ராமனை திரும்ப அழைத்தான். ராமன் மறுத்தான். ராமனுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு சென்றான். பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து ராமனுடைய பிரதிநிதியாக நந்தி கிராமம் அப்படிங்கிற இடத்துல 14 வருடம் ராமன் வனவாசத்தை முடித்து எப்பொழுது வருவானோ அப்படின்னு ராமன் வரக்கூடிய திசையையே பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருந்தான் பரதன். ராமன் சித்திரக்கூடத்துல இருந்தா அன்பு தம்பியான பரதனுடைய நினைவு மறுபடியும் ஏற்படுகிறது என்று தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைந்தான். சரபங்கர் ஆசிரமத்திற்கு சென்றான். சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்திற்கு சென்றான். சுதர்சனர் ஆசிரமத்திற்கு சென்றான். அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு சென்றான். ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றான். அவரவர்களுடைய குறையை போக்கினான். அவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் சம்பாதித்த புண்ணியத்தை தருகிறோம் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு கேட்க நான் க்ஷத்திரிய குலத்திலே பிறந்தவன், தானத்தை பெறுவது அப்படிங்கிறது கூடாது, தானத்தை கொடுக்கலாமே தவிர தானத்தை பெறுவதுங்கிறது கூடாது. உம்முடைய ஆசீர்வாதத்தினால இந்த தபோ வலிமைகள் எல்லாவற்றையும் நானும் தவமிருந்து பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு அவர்களிடத்துல தெரிவித்தான். நான் காட்டுல வாசம் பண்ணுவதற்கு ஒரு சிறந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரிடத்திலையும் வேண்டினான். கடைசியில அகஸ்தியர் பார்த்து பஞ்சவட்டியில வாசம் பண்ணுவாய் அப்படின்னு காட்டினார். அந்த இடத்துக்கு நாசிக் அப்படின்னு பெயர். அந்த இடத்துக்கு ராமன் வந்து சேர்ந்தான். லக்ஷ்மணன் பர்ணசாலைய அமைத்தான். 3 பேரும் அந்த இடத்துல வசித்து வரும் பொழுது சூர்பனகை அந்த இடத்திற்கு வந்தாள். ராமனுடைய அழகுல மயங்கினாள். ராமனை ஆசைப்பட்டாள். சீதைய கொல்லணும் அப்படின்னு நினைத்தாள். ராமனுக்கு கோபம் ஏற்பட்டது.
லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டான். மூக்குல இருந்தும் காதுல இருந்தும் ரத்தம் சொட்ட சொட்ட, மாத்திக்கிறேன், ரத்தம் கொட்ட கொட்ட கரன், தூஷணன் முதலான ராட்சசர்களிடத்துல சென்று அவர்களிடத்துல 2 மானுடர்கள் இந்த இடத்துக்குள்ள வந்து ஜனஸ்தானத்தை துவம்சம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்ல, முதல்ல 14 ராட்சசர்கள் ராமலக்ஷ்மணர்களை கொல்லணும்னு வந்தா. ராமன் அவர்களை அழித்தான். மறுபடியும் சூர்பனக வந்து 14 பேர் காணாது, 14,000 பேரையும் அனுப்பணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே கரன், தூஷணன் முதலான ராட்சசர்கள் 14,000 பேர் திரண்டு வந்தார்கள். ராமன் அவர்களோடு சண்டையிட்டான். 14,000 ராட்சசர்களையும் ஒரு முகூர்த்த காலத்துல முடித்தான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துல அவர்கள் அத்தனை பேரனுடைய உயிரையும் பறித்தான். சீதை பார்த்து, என்ன வீரம், என்ன வீரம். ராமன் அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. 14,000 ராட்சசர்களோடு சண்டையிட்டு, அதனால தோள்லேயும் மார்பிலேயும் அம்பு பட்ட சிறு சிறு காயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது அத்தனையும் சீதை ராமனை கட்டி அணைத்தவுடனே அந்த தழும்பு, அந்த காயமெல்லாம் ஆறிவிட்டதாம். அங்கிருந்து தப்பி போனவன் ஒருத்தன், அகம்பனன் அப்படின்னு பெயர். அந்த அகம்பனன் அப்படிங்கிறவன் ராவணனிடத்துல வந்து ராமனை பழி வாங்கணும்னா ராமனுடைய பத்னியான சீதைய தூக்கி கொண்டு வந்து விடு அப்படின்னு சொன்னான். ராவணன் மாரீச்சனிடத்துல உதவி கோரினான். மாரீச்சன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணினான். அதை கேட்ட ராவணன், நாம இந்த தகாத காரியத்தை செய்ய வேண்டாம்னு திரும்பி சென்று விட்டான். லங்கைக்கு திரும்பி வந்து விட்டான். ஆனா சூர்பனக விடாம ராவணனிடத்துல வந்து சீதையினுடைய அழக ராவணனிடத்துல சொல்லி, ராவணனிடத்துல இருக்கக்கூடிய காமத்தை தூண்டிவிட்டு, அதனால மறுபடியும் சீதைய கவரணும் அப்படின்னு சொன்னாள். சூர்பனகையினுடைய வார்த்தையை கேட்டு மன்மதனுக்கு வசப்பட்ட ராவணன் மாரீச்சனிடத்துல போய் வேண்டினான். மாரீச்சன் பார்த்து மறுபடியும் உபதேசம் பண்ணினான். ஆனா ராவணன் கேட்கவில்லை. எனக்கு நீ காரியம் பண்றியா, நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய்கிறாயா, அல்லது என் கையாலே உன்னை கொன்று விடட்டுமா அப்படின்னு வாழ உருவினான். மாரீச்சன் பார்த்து, இவன் கையால பிராணனை விடுறதுக்கு ராமன் கையால பிராணனை விடுவதே மேல் அப்படின்னு மாயமானனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதைக்கு முன்பாக சென்று சீதையை மயக்கினான். சீதை ஆசைப்பட்டாள். ராமன் அதை பிடிக்கணும்னு சென்றான். லக்ஷ்மணனை காவலுக்கு வைத்தான். ராமன் மாயமான துரத்தி கொண்டு சென்றான். பானத்தை தொடுத்தான். மாரீச்சன் பார்த்து, ஹா ராமா, ஹா சீதே, ஹா லக்ஷ்மண அப்படிங்கிற அலறலோட பிராணனை விட்டான். சீதை பார்த்து, ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு லக்ஷ்மணனை அனுப்பினாள். லக்ஷ்மணன் பார்த்து முதல்ல மறுத்தான். ஆனா சீதை கடும் சொற்களை பேசினாள். அதனால லக்ஷ்மணன் ராமனை தேடி வந்தான். இதுவே காரணமாக தனியாக இருக்கக்கூடிய சீதையின் இடத்துல
சன்னியாசியினுடைய வேஷத்தை போட்டுண்டு சீதையை தூக்கி கொண்டு சென்றான், லங்கைக்கு தூக்கி கொண்டு சென்றான். அசோக வனத்துல சிம்சுபா விருட்சம் அப்படிங்கிற மரத்தின் கீழே 700 ராட்சசிகளை காவலுக்கு வைத்து அவளை சிறை வைத்தான். ராமலட்சுமணர்கள் சீதையை தேடினார்கள். வரக்கூடிய வழியில ஜடாயு அவர் பார்த்து, என்னை கொன்றுவிட்டு உன்னுடைய பிராணனாக இருக்கக்கூடிய சீதைய ராவணன் தூக்கி சென்றான் சொன்னார். ஜடாயு காட்டின வழியிலே ராமன் வந்தான். ஜடாயுவுக்கு சம்ஸ்காரங்களை தானே செய்தான், அவருக்கு முக்தி கொடுத்தான். கபந்தன் அப்படிங்கிறவன் வழிகாட்டினான். சபரியினுடைய ஆசிரமத்திற்கு வந்தான் ராமன். சபரி பார்த்து சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்தை காட்டினாள். சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் தோழமை ஏற்பட்டது. ராமன் சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை அண்ணனான வாலியின் இடத்துல இருந்து மீட்டு தருகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தான். வாலிய வதம் பண்ணினான். வாலி பார்த்து, என்னை ஏன் வதம் பண்ணினாய், நான் செய்த குற்றம் என்ன, என்னை மறைந்திருந்து ஏன் தாக்கினாய் அப்படின்னு பலவிதமான கேள்விகளை அடுக்கினான். ராமன் அது எல்லாவற்றுக்கும் சிறந்த பதிலை எடுத்துரைத்தான். வாலியே ஏற்றுக்கொண்டான். ஆம், நான் செய்தது குற்றம், அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை நீ கொடுத்தாய். மறைந்திருந்து என்னை கொன்றாலும் ஒரு குற்றமும் வராது, ஒத்துக்கொண்டான். கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வாலியின் இடத்துல இருந்து பெற்று சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டினான். லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்கு சென்று பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அதுக்கப்புறம் 4 மாத காலங்கள் மால்யவான் அப்படிங்கிற பர்வதத்துல ராமன் இருந்தான். மழைக்காலம் முடிந்து சுக்ரீவன் வருவதற்கு சற்று தாமதமானது. அதுக்குள்ள லக்ஷ்மணன் அபார கோபத்தோட சென்றான். சுக்ரீவா, வாலி போன வழியை இன்னும் மூடாம வச்சிருக்கேன், நீயும் அதிலே விழுந்து விடாதே அப்படின்னு சொன்னான். சுக்ரீவனும் தன் தவறை உணர்ந்தான். வானரப்படைகளை திரட்டி கொண்டு வந்தான். 4 பக்கமும் சீதையை தேடுவதற்காக வானரங்களை அனுப்பினான். 1 மாதம் கெடு கொடுத்தான். எல்லா திசையிலையும் போனவா 1 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துட்டா. ஆனா தென் திசையில சென்ற வானரங்கள் திரும்பி வரல. 1 மாசம் ஆச்சு, இன்னும் சீதையை கண்டுபிடிக்க முடியலையே, பிராணனை விட்டுடுவோம். எப்படி ஜடாயு சீதைக்காக ராம காரியத்திற்காக பிராணனை விட்டாரோ அதே போல நாமும் பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு பேசியத மேல இருந்த சம்பாதி அப்படிங்கிற ஒரு கழுகு கேட்டது. ஜடாயுவனுடைய அண்ணன் சம்பாதி அப்படின்னு பெயர். அவர் பார்த்து, ஜடாயு எப்படி மரணம் அடைந்தார் அந்த சரித்திரத்தை கேட்டு, ராவணன் தான் முன்பொரு காலத்துல ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு லங்கையை நோக்கி சென்றான். அந்த பெண்ணு ஹா ராமா ஹா சீதா அப்படின்னு அலறிக்கொண்டு சென்றாள். அத வானரப்படைகள் இடத்துல சொன்னவுடனே வானரங்கள் லங்கைக்கு சென்று சீதைய கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணினான். யார் தாவுவது? ஹனுமான். அவராலதான் இப்பேற்பட்ட சமுத்திரத்தை தாண்டி செல்ல முடியும் அப்படின்னு ஜாம்பவான் ஹனுமானுடைய பெருமையை உணர்த்தினார். ஹனுமான் மகேந்திரகிரி, இப்ப இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி மலை, அந்த மலையில இருந்து அப்படியே லங்கைக்கு தாவினார். லங்கையை அடைந்தார். செல்லக்கூடிய வழியில சமுத்திரம் ஹனுமானுக்கு உதவி செய்தது. உதவி செய்ததுன்னு சொல்றதை காட்டிலும் உபசாரம் செய்தது. சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மைனாகம் அப்படிங்கிற மலை ஹனுமானுக்கு உதவணும் அப்படின்னு நினைத்தது. ஹனுமான் பார்த்து, நீங்க உதவணும்னு நினைச்சிலே அதுவே உதவினார் போலே,
அப்படின்னு அவர்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே புறப்பட்டார். சுரசா தேவி அப்படின்னு ஒரு பெண், கத்ரு அப்படின்னு பெயர், தேவர்களால ஹனுமானுடைய புத்தி சாதுரியத்தை சோதிக்கணுங்கிறதுக்காக அனுப்பப்பட்டாள். ஹனுமான் வெகு அற்புதமாக புத்தி சாதுரியமாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் தாண்டி சிம்ஹிகா அப்படிங்கிறவளை வதம் பண்ணினார். அதையும் தாண்டி லங்கினிய அடித்தார். லங்கைக்குள்ள நுழைந்தார் ஹனுமான். எல்லாவிடத்திலேயும் சீதையை தேடினார். கடைசியில அசோகவனத்துல சீதையை கண்டார். சீதைய கண்ட சமயத்துல ராவணன் தன்னுடைய பெருமைகளை சீதையினிடத்துல சொல்லி, ராமனுடைய சிறுமைகளையும் சீதையினிடத்துல சொல்லி தன்னை ஏற்குமாறு அவளிடத்துல தெரிவித்தான். சீதை பார்த்து அதை ஏற்காமல், ராம லக்ஷ்மணர்கள் இருக்கக்கூடிய சமயத்துல நீ வந்து சண்டையிட்டு என்னை தூக்கி கொண்டு சென்றால் அப்போ உனக்கு வீரம் இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா அந்த 2 சிங்கங்கள் இல்லாத சமயத்துல வந்து சந்நியாசி வேடத்துல வந்து என்னை தூக்கி கொண்டு வந்தாயே ராவணா, என்னுடைய ராமன் அவன் ஒரு யானையை போல, நீ ஒரு முயலை போல இருப்பவன். என்னுடைய ராமன் அவன் ஒரு சிங்கத்தை போல இருப்பவன், நீ ஒரு குள்ள நரிய போல இருப்பவன்னு ராவணனை பழித்து பேசினாள். ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டது. இன்னையிலிருந்து 60 நாள் கெடு தருகிறேன், அதுக்குள்ள என்னுடைய மஞ்சத்தை நீ அலங்கரிக்க வேணும். அப்படி இல்லைன்னா 61வது நாள் சூரிய உதயத்தை நீ இனி பார்க்க மாட்டாய் அப்படின்னு சொன்னான். சீதை பார்த்து, ராமன் விரும்பாத நான் இனி எதற்காக உயிருடன் இருக்க வேணும்னு தன்னுடைய கூந்தலை கழுத்துல சுற்றி கொண்டு மேல கட்டி தன்னை முடித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சான். அந்த சமயத்துல ஹனுமான் ராமநாமத்தை ஜபித்து ராமனுடைய புகழை பாடி சீதையை தேற்றி ராமன் கொடுத்த கணையாழி மோதிரத்தை சீதையினிடத்துல கொடுத்து சீதையை ரட்சித்தார். சீதை பார்த்து, முதல்ல இது ராட்சசர்களுடைய மாயைகளுக்குள்ள ஒன்றாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சார். அதுக்கப்புறம் ராமன் கொடுத்த கணையாழி மோதிரத்தை கண்டவுடனே ராமன் எப்படி இருக்கிறான், அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது, அதை எனக்கு சொல்லும் அப்படின்னு கேட்க, உம்மை பிரிந்த ராமன் வருத்தத்தோட இருக்கிறான். ராமன் எதையுமே உண்ணவில்லை, அவன் எப்பொழுதுமே உறங்காமல் சதா உம்முடைய நினைவாகவே இருக்கிறான். விரைவில் ராமன் இங்கு வரப்போகிறான், ராவணனை முடித்து உம்மை கைப்பிடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்டு ஹனுமான் லங்கையில இருந்து புறப்படுகிறார். ராவணனுடைய பலம் என்ன, அவனுடைய மந்திரிமார்கள் யாரு, இது எல்லாவற்றையும் பார்ப்போம் அப்படின்னு ராவணனுடைய தோட்டத்தை துவம்சம் பண்ணினார். ராவணனுடைய மந்திரிமார்கள் 7 பேரை கொன்றார். ராவணனுடைய சேனாபதிகள்ல 5 பேரை முடித்தார். ராவணனுடைய பிள்ளை அக்ஷகுமாரன் அவனையும் கொன்றார். கிட்டத்தட்ட ராவணனுடைய படை வீரர்கள்ல 6 கோடி வீரர்களை ஹனுமான் ஒருத்தரே முடித்தார். இந்திரஜித்தனுடைய பிரம்மாஸ்திரம், அதுக்கு ஹனுமான் கட்டுப்பட்டார். ராவணனுடைய சபைக்கு வந்து ராவணனை திருத்துவோம் அப்படின்னு ராவணனுக்கு உபதேசம் பண்ணினார். ஆனா ராவணன் காதுல அது விழவில்லை. ஹனுமான கொல்லணும் அப்படின்னு சொன்னான். விபீஷணன் பார்த்து, தூதனை வதம் பண்ணுவது அப்படிங்கிறது கூடாது, எய்தவனருக்கு அம்பை நோவதன் சொன்னவுடனே, அப்ப ஹனுமான் என்னுடைய தோட்டத்தை அடித்தாரே, துவம்சம் பண்ணாரே, அதுக்கு ஒரு சிறு தண்டனை கொடுப்போம்,
ஹனுமானுடைய வால்ல தீ வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்ல ஹனுமானுடைய வால்ல தீ வைத்தார்கள். ஹனுமான் பார்த்து அந்த தீயை எடுத்து ராவணனுடைய வீடு, கும்பகர்ணனுடைய வீடு, இந்திரஜித்தனுடைய வீடு, பிரகஸ்தன் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் வைத்தார். லங்கையே பற்றி எரிந்தது. சீதா பார்த்து ஹனுமானுடைய வால்ல சூடு தெரியக்கூடாதுன்னு அக்னி தேவனிடத்துல வேண்டினாள். அதனால ஹனுமானுக்கு சூடு தெரியவில்லை. இப்போ வால்ல இருந்து தீயை அணைத்து கொண்டு சீதையை வணங்கி விடை பெற்று கொண்டு மறுபடியும் லங்கையில இருந்து தாவி மகேந்திரகிரி பர்வதத்திற்கு வந்து சேர்ந்தார். அது வரைக்கும் கூட வந்த வானரங்கள் ஒற்றை கால்ல நின்று கொண்டு இருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். சுக்ரீவன் அதை தெரிந்து கொண்டான். வரக்கூடிய வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு வனத்தை துவம்சம் பண்ணினான். அதுல இருந்தே சுக்ரீவன் அறிந்து கொண்டான், ஓ ஹனுமான் முதலான வானரங்கள் தென் திசையை நோக்கி சென்ற வானரங்கள் சீதையை கண்டுவிட்டார்கள் போலும் அப்படின்னு அறிந்து கொண்டான். ஹனுமான் ராமனிடத்துல வந்து, கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா மயாலங்கா அப்படிங்கிற வார்த்தைய, இனிமையான வார்த்தைய ராமனிடத்துல தெரிவித்தார். மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி. மதுரமாக பேசக்கூடியவள், இனிமையாக பேசக்கூடியவளான சீதை அவள் எப்படி இருக்கிறாள், அவள் என்ன சொன்னாள் அப்படின்னு கேட்க, ஹனுமான் இங்கிருந்து தாவினதுல இருந்து நடந்தது எல்லாவற்றையும் ராமனிடத்துல சொல்ல, உடனே ராமனை அழைத்து கொண்டு மகேந்திரகிரி பர்வதம் வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். இந்த இடத்துல இருந்து நான் தாவினேன், இனிமே இங்கிருந்து எப்படி செல்ல வேணும் அப்படிங்கிறத நீர்தான் சொல்லணும். சொன்ன உடனே முதல்ல சமுத்திர கரையில இறங்குவோம். எல்லோரும் கீழே இறங்கினார்கள். அதே சமயத்துல விபீஷணன் ராவணனுக்கு சீதையை திரும்ப கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா அது ராவணனுடைய காதுல விழல. சுக்ரீவன் அதாவது விபீஷணனை அடித்து துரத்தி அனுப்பினான். விபீஷணன் ஆகாச மார்க்கமாக புறப்பட்டு ராமனிடத்துல சரணாகதி பண்ணினான். त्यक्त्वा पुत्रांश्च दारांश्च ராகவம் சரணம் கதா. விபீஷண சரணாகதிங்கிறது ஸ்ரீராமாயணத்துல ஒரு உயர்ந்த பகுதி. விபீஷண அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைத்தது. அதுக்கப்புறம் ராமன் 3 நாட்கள் சமுத்திரராஜனிடத்துல தரைக்கடை கிடந்தான். தர்பசயன ராமனாக திருப்புல்லானியில கிடக்கிறானே, அன்று திருப்புல்லானியில கிடந்தான். சமுத்திரராஜன் வரவில்லை. ராமனுக்கு அபார கோபம் ஏற்பட்டது. சமுத்திரத்தையே அழித்து விடுகிறேன்னு பானத்தை அப்படியே தொடுக்கணும் நினைச்சா, பாகிமாம் திராகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னு சமுத்திரராஜன் வந்தான். ராமன் இடத்துல, உன்னுடைய தோட்டியில நலன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தொட்டு எதை சமுத்திரத்துல போட்டாலும் அது மிதக்கும். அவன் மூலமாக பாலத்தை கட்டுவாய். நீ இங்கிருந்து லங்கைக்கு செல்லுவது வரை சமுத்திரத்துக்கு மேல எதை போட்டாலும் அது மூழ்காமல் நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சமுத்திரராஜன் அனுமதி கொடுத்தான். 5 நாட்கள்ல வானர வீரர்களை கொண்டு சேது பாலத்தை கட்டினான் ராமன். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி, தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அனிலம் போலேன், மரங்கள் போல் வலிய நெஞ்சம் பஞ்சனேன் நெஞ்சு தன்னால் என்ன தொண்டரடிப்படியாழ்வார் அருளி செய்கிறார். ராமன் சேது பாலத்தை கட்டினான். லங்கைக்கு சென்றான். அங்கதனை தூது அனுப்பினான். அப்பவும் ராவணன் காதுல விழவில்லை. ராமராவண யுத்தம் அப்படிங்கிறது தொடங்கியது.
கடுமையான சண்டை நடைபெற்றது. ராவணன் சீதையினிடத்துல ராமனுடைய தலைய மாயா சிரச காட்டினான். சீதை பார்த்து அழுதாள், புலம்பினாள். ஆனா சடக்கென அந்த மாயா சிரசு மறைந்து விட்டது. அப்ப திருஜடை அப்படிங்கிறவள் விபீஷணனுடைய தங்கை, அவ பார்த்து இது மாயா சிரசு, கலங்க வேண்டாம் அப்படின்னு சீதையினிடத்துல எடுத்துரைத்தாள். இந்திரஜித்து ராமலட்சுமணர்கள் முன்பாக மாயா சீதைய கொல்லுவது போலே ஒரு தோற்றத்தை காட்டினான். அதை பார்த்து ராமன் மூச்சுத்து விழுந்தான், அழுதான், புலம்பினான். விபீஷணன் பார்த்து இது இந்திரஜித்தனுடைய மாயா ஜாலம், ராவணன் ஒரு காலம் சீதையை கொல்லுவதற்கு சம்மதிக்க மாட்டான், அதனால கண்டிப்பா கிடையாது. இந்திரஜித்து நம்ம எல்லாம் இப்படி ஒரு துக்கத்துல ஆழ்த்தி விட்டு அவன் நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல யாகம் செய்கிறான். இந்திரஜித்து நிகும்பலையில யாகம் பண்ணும்போது அவனை யாராவது தாக்கினால், அந்த யாகத்தை தடுத்தால் அப்ப அவனுக்கு பிராணன் போயிடும்னு பிரம்மா சொல்லி இருக்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே ராமன் லக்ஷ்மணனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினான். லக்ஷ்மணன் நிகும்பலைக்கு வந்தான். நிகும்பலை யாகத்தை அழித்தான். இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது. லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்றான். கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடைபெற்றது. ராமன் கும்பகர்ணனை வதம் பண்ணினான். ராவணனுக்கும் ராமனுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது. அவனுடைய தேரை உடைத்தான், அவனுடைய கொடியை உடைத்தான், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உடைத்தான். நிராயுத பாணியாக ராவணன் நின்றான். ராமன் பார்த்து ஆயுதம் இல்லாதவர்களை ஒரு காலம் கொல்ல மாட்டேன், இன்று போய் நாளை வா. கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்ச ரணாஜ லங்கா ஆஸ்வாஸ்ய நெறியாகி ரதீச்ச தன்வி ததாபலம் திரட்சசி மே ரதஸ்தா. நாளைக்கு நீ வரும்போது கையை வீசிண்டு வராதே, சீதையை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னான். ஆனா கேட்கல. முன்னொரு காலத்துல ருத்ரமூர்த்தி ராவணனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சந்திரஹாசம் அப்படிங்கிற வாழ், அது ராவணனை விட்டு மேல் நோக்கி சென்றது. எப்ப சந்திரஹாசம்ங்கிற வாழ் திரும்ப என்னிடத்துல வந்து விடுமோ அப்பொழுது உனக்கு மரணம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு ருத்ரமூர்த்தி சொல்லி இருக்கிறார். அந்த காலம் நெருங்கி விட்டது. கடைசி நாள், 7வது நாள் ராம ராவண யுத்தம்ங்கிறது நடைபெற்றது. பிரம்மதேவர் பார்த்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுவாய் சொன்னார். தேவேந்திரன் தன்னுடைய தேரை கொடுத்தான். மாத்தலிங்கிறவன் தேரை ஓட்டினான். தேவேந்திரனுடைய தேர்ல இருந்து ராமன் ராவணனுடைய தலைகளை கொய்தான். 10 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். மறுபடியும் தலை முளைத்தது. 20 வெட்டி வீழ்த்தினான். மறுபடியும் முளைத்தது. 40, 50, 80, 100 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். அந்தோ என்ன ஆச்சரியம், மறுபடியும் தலை முளைத்தது. பிரம்மதேவர் பார்த்து, ராமா, ராவணன் மேல கருணை காட்டியது போதும், இனிமே பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்ல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினான். ராவணன் மாண்டான். மண்டோதரி அழுதாள், புலம்பினாள். அப்புறம் விபீஷணனை கொண்டு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வைத்தான். விபீஷணனுக்கு ஏற்கனவே பட்டம் சூட்டி விட்டான். இப்ப கிரீடத்தை எடுத்து விபீஷணன் தலையில வைத்தான். ஹனுமான் சீதையினிடத்துல போய் இந்த வெற்றி செய்தியை அறிவித்தார். விபீஷணன் சீதைய அழைத்து கொண்டு வருகிறான். அதுக்கப்புறம் ராமன் சீதையை கைப்பிடித்தான். புஷ்பக விமானத்துல அவர்கள் அயோத்தியை நோக்கி வருகிறார்கள். பரத்வாஜரையும் அழைத்து கொண்டு வரக்கூடிய வழியில குஹப்பெருமாளையும் அழைத்து கொண்டு நந்தி கிராமத்திற்கு வந்தார்கள்.
பரதன் பார்த்து தன்னிடத்துல இருந்த பெரும் பாரமான அயோத்தியா ராஜ்யத்தை திரும்ப ராமனிடத்திலேயே சமர்ப்பித்தான். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா, எது வரைக்கும் காலச்சக்கரம்ங்கிறது இருக்குமோ அது வரைக்கும் இனிமே ராமராஜ்யமே நடைபெறட்டும் அப்படின்னு கொடுத்தானா. வசிஷ்டர் சுக்ரீவன் முதலானவர்களை அழைத்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்ல 4 திசையிலையும் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றா. ராமம் ரத்னமயே பீட்டே சஹசீதம் ன்யவேசயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிர் அத காஷ்யபः காத்யாயனः சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா என்கிறபடியே ராமன ரத்னமயமான பீடத்துல அமர்த்தி வைத்து வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் அப்படின்னு 8 பேர் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணினாளாம். எப்படி இந்திரனை தேவலோகத்துல அஷ்ட வசுக்கள் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்களோ அத போல 8 மகரிஷிகள் ராமன ரத்னமயமான அயோத்தியா பட்டம் அதுல அமர்த்தி வைத்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். அதுல இருந்து ராமராஜ்யம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இன்னைக்கு தலைப்பு ராமராஜ்யம் அப்படிங்கிறது. அந்த ராமராஜ்யம்ங்கிறது எப்படி இருந்தது? ந பரியதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் வாபி ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனுடைய ராஜ்யத்துல விதவா நாரிகளே கிடையாதாம். பர்த்தா இல்லாம பத்னி வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான ஒரு காலம். விதவா நாரி அப்படிங்கிறவ பிணத்திற்கு சமம். அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை ராமராஜ்யத்துல ஒரு காலம் இல்லையா. நச்ச வியாலகிருதம் பயம், பிராணிகளால ஒரு காலம் பயம் ஏற்படவில்லையா. சிங்கத்தினாலேயோ புலியினாலேயோ சிறுத்தையாலேயோ காட்டு விலங்குகளாலேயோ காட்டு யானைகளாலேயோ பாம்புகளாலேயோ ஒரு காலம் எந்த பூச்சிகளாலேயோ ஒரு காலம் அவர்களுக்கு பயமே ஏற்படலையாம். வியாதிஜம் பயம் வாபி, வியாதியினாலேயும் ஒரு பயமும் ஏற்படலையாம். லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், மேல பிளட் கேன்சர், எத்தனையோ விதமான கேன்சர், மூளையில கட்டி, டியூமர், எத்தனையோ வியாதி. 2020 இருந்து கொரோனா அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். இது முதலான எந்த வியாதிகளாலேயும் அவர்களுக்கு பயம் ஏற்படவே இல்லையா. ராமராஜ்யம் அமைந்து விட்டதேயானால் இப்படித்தான் எக்காலமும் இருக்கும். நிர்தஸ்யுஹு நிர்தஸ்யுஹு அபவல்லோகோ, திருடர்களால ஒரு காலம் பயம் அப்படிங்கிறது ராமராஜ்யத்துல கிடையாதாம்.
நானர்த்தா கஞ்சித் அஸ்பிருஷன், தவறான செயல்களை ராமராஜ்யத்துல யாருமே பண்றது இல்லையா. நச்சஸ்ம விருத்தா பாலானா பிரேத காரியானி குருவதே. தகப்பனார் உயிரோட இருக்கும்போது பிள்ளை மரணம் அடைந்தால் அப்போ தகப்பனார் தானே காரியம் பண்ணுவார். பெரியோர்கள் இருக்கும் பொழுது சிறியவர்கள் மரணம் அடைவது அப்படிங்கிறது ராமராஜ்யத்துல ஒரு காலம் ஏற்படவில்லைன்னா ஏற்படாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தகப்பனார் உயிரோட இருக்க பிள்ளை மாண்டு போனால் அப்ப அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட துக்கம் ராமராஜ்யத்துல ஒரு காலம் கிடையாது. சர்வம் முதிதமேவாசீத். ராமராஜ்யத்துல இருந்தவ அத்தனை பேரும் ஆனந்தமா இருந்தாலும். சர்வ தர்மபரோபவத். எல்லாரும் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக, தர்மத்துல ஸ்ரத்தையுள்ளவர்களாக ராமராஜ்யத்துல இருப்பவர்கள் அனைவரும் இருந்தார்கள். ராமமேவானு பஷ்யந்தோ நாப்யஹிம்சன் பரஸ்பரம். அவ ஒருத்தர் தூஷித்துக் கொள்வது, ஒருத்தரை பற்றி மற்றொருத்தர் கோள் சொல்லுவது, ஹிம்சித்துக் கொள்வது ஒரு காலம் கிடையாதாம். ஆசன் வருஷ சஹஸ்ராணி ததா புத்திர சஹஸ்ரிணா. 1000 வருடங்கள் அவ ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தார்களாம். பத்னிமார்களோட, பிள்ளைகளோட, பெண்டுகளோட, புத்திர பௌத்திரர்களோட, பேரன் பேத்திகளோட அவ ஒவ்வொருத்தரும் 1000 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களாம். நிராமையா விஷோகஸ்ச. நோயற்றவர்களாக இருந்தார்கள், மனதுல கவலையற்றவர்களாக இருந்தார்கள். ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமோ ராமோ ராமிதி பிரஜானாம் அபவன் கதாக. ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனுடைய ராஜ்யத்துல ராமன் 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 இதை தவிர மற்றொன்று அறியாதவர்களாக ராமராஜ்யத்துல அவர்கள் அனைவரும் இருந்தார்கள். நித்திய புஷ்பாக. மரத்துல எப்போதும் புஷ்பங்கள் பூத்து குலுங்குமா. நித்திய பலாக. மரத்துல பழங்கள்லாம் எப்போதும் பழுத்திருக்குமா. காயா இருக்கிறதெல்லாம் எப்போதுமே கிடையாது. மொட்டு, அரும்பு அதெல்லாம் எப்போதுமே கிடையாது. எப்போதும் புஷ்பம் நன்னா மலர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் பழம் நன்னா இருக்கும். தாமரை புஷ்பம் மலர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் மாம்பழமோ பலாப்பழமோ நன்னா பழுத்து இருக்கும், சுவையாக இருக்குமா. தரவஹ ஸ்கந்த விஸ்திருதாக. காலே வருஷீச்ச பர்ஜன்யः சுக ஸ்பர்ஷஸ்ச மாருதः. மேகங்கள்லாம் அந்தந்த காலத்துல சரியான மழைய பொழிகிறதாம். ஒரேடியா மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்துடும், மொத்த ஜலமும் தண்ணிக்குள்ள போயிடும், கடலுக்குள்ள போயிடும், நமக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். அப்படிலாம் ராமராஜ்யத்துல ஏற்படாது. ஒரேடியா வெயில் அடிச்சதுன்னா நாம வெயில்ல காஞ்சி போயிடுவோம், அதுவும் கிடையாதாம். 9 நாள் வெயில் அடிக்கும், ஒரு நாள் மழை. 9 நாள் வெயில், ஒரு நாள் மழை. 9 நாள் வெயில், ஒரு நாள் மழை. மாதம் மும்மாறி பெய்து. அண்ணாள் நாச்சியார் காட்டினா இல்லையா, அது அப்படியே ராமராஜ்யத்துல நடக்கிறதாம். சுகஸ்பர்ஷஸ்ச மாருதா. காற்று வீசினா சுகமா இருக்குமா. காற்று வீசினா சுகமா இருக்குமா. தாமிரபரணி
நதிக்கரையில இருந்தோம்னா எவ்வளவு சுகமா இருக்கும். சென்னையில பீச்சுக்கு வந்தோம்னா சாயங்காலம் 5:30 மணி எவ்வளவு சுகமா இருக்கும். அத போல அயோத்தியில முழுக்க காற்று சுகமாக வீசுகிறதாம். பிராமணாக, க்ஷத்ரியா, வைஷ்யாக, சூத்ராக, லோப விவர்ஜிதாக, அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள், சதுர்த்த வர்ணத்தவர்கள், தான் தான் உயர்ந்தவர், அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணமற்றவர்களாக எல்லோரும் அவரவர்கள் தொழிலை சரிவரச் செய்தால் 4 பேருக்கும் ஒரே பலம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்கள் இருந்தார்கள். பேராசை அற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டாக ஸ்வைரேவ கர்மபிஹி. தங்கள் தங்கள் செயல்ல தங்கள் தங்கள் வர்ணத்திற்கு தகுந்த செயலை செய்வதிலேயே அவர்கள் ஊற்றத்தோடு இருந்தார்கள். தங்களுடைய ஆசிரமத்திற்கு தகுந்த செயல்களை செய்வதிலேயே அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். அந்தணன் வேதம் ஓதுவான், ராஜ்யம் வேணும்னு போக மாட்டான். ராஜா மக்களுக்கு நன்மையை செய்கிறான். வியாபாரி நல்ல பொருட்களை, தரமான பொருட்களை, கலப்படமற்ற பொருட்களை, தனக்கு தேவையான லாபத்தை வைத்து விற்கிறான். சதுர்த்த வர்ணத்தவர்கள் இவா மூவருக்கும் வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள். ஆசன்ன பிரஜா தர்மரதா ராமே சாசதி நான்குதாக சர்வே லட்சண சம்பன்னாக சர்வே தர்ம பராயணாக. அயோத்தியில இருக்கக்கூடிய பிரஜைகள் அத்தனை பேரும் ரொம்ப அழகா இருந்தாலும் ராமனை பார்த்து 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 பூரித்து போய் அவ முகமும் அழகா எடுத்து உடம்பும் கட்டு மஸ்தா எடுத்தான். தர்மத்துல ஸ்ரத்தை உள்ளவர்களாக அத்தனை பேரும் இருந்தார்களாம். தச வருஷ சஹஸ்ராணி தச வருஷ சதானிச்ச. தசன்னா 10, சஹஸ்ரம்னா 1000, 10 பெருக்கல் 1000 10,000 குட்டல். தச வருஷ சதானிச்ச, சதம்னா 100, தசன்னா 10, 10 பெருக்கல் 100 1000. முதல்ல ஒரு 10,000, அப்புறம் ஒரு 1000, ரெண்டுத்தையும் சேர்த்தா 11,000 ஆண்டுகள் ராமன் இப்பூவுலகத்தை ஆண்டான், ஆட்சி புரிந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யாம் ச விஜயாவகம் ஆதிகாவியமிதம் துவாரிஷம் புரா வால்மீகினா கிருதம். இப்படிப்பட்ட ராமன் அயோத்தியில அவதரித்தான். அயோத்தியில இப்பொழுது ராம் லல்லா அற்புதமாக காட்சி தருகிறார். பெருவர்கள் தேவாஸ்த சர்வே துஷ்யந்தி கிரகணாத் ஸ்ரவணாத் ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா. ராமனுடைய சரித்திரத்தை கேட்டால் பித்ருக்கள் அனைவரும் திருப்தி அடைகிறார்கள். அவர்களுடைய கிரகத்துல கங்கை முதலான புண்ணிய நதிகள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். ஏதாவது தீய சக்திகள் இருக்குமேயானால் ராமனுடைய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே, சொன்ன மாத்திரத்திலே, நடத்தின மாத்திரத்திலே பறந்து ஓடி விடுகிறார்கள். ஆதி கவியான வால்மீகியினால இயற்றப்பட்ட இந்த ராம காவியம்ங்கிறது வேதத்துக்கு இணையானது. இத யாரொருத்தர் சொல்லுகிறார்களோ, எழுதுகிறார்களோ, கேட்கிறார்களோ, நடத்துகிறார்களோ அவர்களுடைய மனசுல எப்பொழுதும் சீதாராமன் குடிகொண்டு இருக்கிறான் அப்படின்னு பலஸ்ருதியை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமராஜ்யம்ங்கிறது என்றென்றும் தொடர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு
அடியனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய தினம் இரண்டொரு வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு புத்தூர்ல இருந்து ஆறாவமுதன் சுவாமி, அப்புறம் புத்தூர்ல இருந்தவாதான் அடியனை சொல்லணும் அப்படின்னு அடியன் இடத்துல கேட்டா. அதுக்கப்புறம் கேசவன் பாகவதர், இன்னும் எத்தனையோ அரியவர்கள், அவ அத்தனை பேரும் ஸ்ரத்தையோட நீங்கள்லாம் கேட்டீர்கள். அதனால உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சீதாராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான வேலுக்குடி சுவாமி 2000 அடியவர்களை அழைத்துக் கொண்டு ராமன் திருவடி பட நடந்த இடங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து வால்மீகி ராமாயணத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்துரைத்து பாராயணத்தையும் செய்து சேவா காலத்தையும் செய்து ராமனிடத்துல அயோத்தியில பிரார்த்தித்தார். வெகு விரைவிலேயே ராமனுக்கு இந்த இடத்துல பிரம்மாண்டமான சன்னதி அமைய வேணும்னு வேண்டினார். அவர் வேண்டின வேளை விரைவிலேயே அதே வருடம் ராம அணியாத்திரனுடைய கடைசி நாள் தீர்ப்புங்கிறது வந்தது. அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேண்டும் என்று சொல்லி அடியன் இதுவரைக்கும் அடியோங்கள் 1998 இருந்து உபன்யாசம் பண்ணிட்டு வரோம். சொல்லும் போது 2007ன்னு சொன்னா, 2007 முழுக்க வேலையை விட்டுட்டு முழு நேரமா சொல்ல தொடங்கினோம். ஆனா 98 இருந்தே அடியோங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். 98 இருந்து கிட்டத்தட்ட 2008, 2018, 2024 26 வருஷமா அடியோங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட இப்படி பேசினது கிடையாது. புஸ்தகத்துல இருக்கிறது இந்த புராணங்களை சொல்லுவது வேதாந்தங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லித்தான் பழக்கமே தவிர இந்த ஹிஸ்டரி எல்லாம் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு தான் முதல் முறையா அயோத்தியினுடைய ஹிஸ்டரி 1528 இருந்து 2024 வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத அடியோங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனா அனைவரும் அறிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்னோம். அதுல ஏதாவது குற்றம் இருந்தால் அதையும் நீங்கள் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ.